கமல் சாரோட வார்த்தைகள் யாரையாவது கர்நாடக மாநிலத்தை புண்படுத்துச்சுன்னா மன்னிப்பு கேட்டுக்கிறோம். உச்சபட்ச நடிகர்களே வந்து கமலுக்கு ஆதரவா யாருமே பேசல. கர்நாடக மக்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்கமா சோசியல் மீடியா சென்சேஷன். நீங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம மன்னிப்பு கேக்குறீங்க? நான் கேக்குறேன், கமல் சார் மாதிரி ஆக்டிங் பண்ணலாமா? உனக்கு தைரியம் இருந்தா பண்ணதே நான் தான். பத்திரிகை நண்பர்களுக்கு என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சார், லேட்டஸ்டா அந்த நியூஸ், கமல் சார் வந்து தக் லைஃப் படத்துல வந்து பாத்தீங்கன்னா நடிச்சிருக்காரு. அந்த ஆடியோ லான்ச்ல வந்து கன்னட மொழி தமிழ் மொழியில இருந்து பிறந்தது அப்படின்னு ஒரு பொதுவான கருத்தை, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து ஒரு ஆடியோ லான்ச்ல தெரிவிச்சிருக்காங்க. இதுக்காக வந்து கன்னட ஒரு அண்டை மாநிலம் கர்நாடக மாநிலம், நம்மளோட சகோதரத்துவமான ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தில் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எதிர்ப்பு கிளம்புறத பார்த்துட்டு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகேங்களா? சோ நம்ம அண்டை மாநிலமான கர்நாடக மாநிலம் தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சகோதரத்துவமா தான் நாடணும். இது வந்து ஒரு பொது கருத்து. இந்திய நாடு ஜனநாயக நாடு. அந்த ஜனநாயக நாட்டில் வந்து தமிழ்நாட்டோட நடிகர் உலக நாயகன் கமல்ஹாசன் சார் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பொது கருத்தை தான் தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா? சில கன்னட மொழியில சில வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகளோட ஒத்து போகுது. ஓகேங்களா? அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட கருத்தை தெரிவிச்சதுக்காக அவரோட போஸ்டரை கிழிச்சு அவரை வந்து பாத்தீங்கன்னா தக் லைஃப்ன்ற படத்தை கர்நாடக மாநிலத்தில் நாங்க வந்து அதை தியேட்டர்ல ஓட விட மாட்டோம்னு சொல்றது மனசுக்கு வேதனையாகவும் சங்கடமாகவும் இருக்கு. கர்நாடக மாநிலம் வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அண்டை மாநிலமாகவும் சகோதரர்களாகவும் நீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்க சகோதரர்களாக தான் பார்க்கணும். கண்டிப்பா தமிழ்நாடும் கர்நாடகாவும் ஒற்றுமையா இருப்போம். நம்ம எல்லாருமே இந்தியனுங்க. வி ஆர் ஆல் இந்தியன்ஸ். நம்ம எல்லாம் ஒரே குடிமுறையில ஒரே பிரதமரோட ஆட்சியில தான் நம்ம இருக்கோம். சோ இதுல கர்நாடகா தமிழ் அப்படின்ற பிரச்சனையை தயவு செஞ்சு கொண்டு வர வேணாம். சோ கமலஹாசன் சார் இதுக்காக மன்னிப்பு கேட்டிருக்காங்க. நான் என்னோட சார்பிலையும் என்னோட மனசார வந்து பாத்தீங்கன்னா கமல் சாரோட வார்த்தைகள் யாரையாவது கர்நாடக மாநிலத்தை புண்படுத்துச்சுன்னா நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இப்ப உச்சபட்ச நடிகர்களே வந்து கமலுக்கு ஆதரவா யாருமே பேசல. நீங்க வளர்ந்து வரும் நடிகர், இன்ஸ்டாகிராம் பிரபலம், இப்பதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க மன்னிப்பு கேட்டு வந்து அந்த இருநாட்டு பிரச்சனைகள் நிறைய பேர் கர்நாடக மக்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்கமா சோசியல் மீடியா சென்சேஷன். 5 படம் நடிச்சிட்டேன். ஆல்ரெடி வேற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருச்சு. நீங்களே பாத்துருப்பீங்க. கைதட்டல் பயங்கரமா வந்துச்சுமா தியேட்டர்ல. சோ மக்கள் கிட்ட அதை கொண்டு போறப்ப இதை நாசுக்கா தானே பேசணும். நாசுக்கா இந்த பிரச்சனையை பேசி 2 மாநில மக்கள்கள் இடையில வந்து கொழுந்து விட்டு எரியக்கூடாது. இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பா வந்து கொழுந்து விட்டு எரியாம அணையும். அதை தான் நம்ம நாடணும் இல்லையா? வந்து மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நீங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம மன்னிப்பு கேட்கறீங்க? நான் எனக்கு வந்து 2 மாநிலங்களுக்கு இடையே ஒற்றுமை எதிர்பார்க்கிறேன். ஒரு இந்திய குடிமகன், சாதாரண குடிமகனுக்கு கூட 2 மாநிலங்களோட ஒற்றுமையை பத்தி நினைக்கிறது தப்பே கிடையாது. கமல் சார் பேசாட்டி பாக்ஸ் கமல் சார் பேசினாலும் பேசலாட்டியும் நம்மளோட நடிகர்கள் சார்பிலமா, நம்ம நடிகர்களோட சார்பில் நம்ம கண்டிப்பா மன்னிப்பு கேட்கலாம். தப்பு இல்ல. நம்ம வந்து ஆக்சுவலா நம்ம வந்து பாத்தீங்கன்னா யாரோ கமல் சார் வந்து வேணும்னே பேசவே இல்லமா. நீங்க என்ன எச்சரிக்கை விடுறீங்க? கர்நாடகா எச்சரிக்கை இல்ல சார், அன்பு வேண்டுகோள். 2 மாநில ஒற்றுமை வேணும். தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கனா, வாட்டர்மெலன் ஸ்டாரா, 2 மாநிலங்களோட ஒற்றுமையையும் அமைதியும் தக் லைஃப் படம் வந்து ரொம்ப பிரமாதமா கர்நாடகால நடக்கணும், ஓடணும். கர்நாடக மக்களும் அதை பார்த்து ரசிக்கணும்னு என் ஸ்டைல ஆசைப்படுறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.